ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ருசியாகவும் செய்யக்கூடிய இந்த மட்டன் ஃப்ரை வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானொலியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்கிட்ட. அதான் எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காஞ்சோடனே அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு எண்ணெயில் வரட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினா போதும். வதங்கின பிறகு இதில் ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போடுங்க போதும், வறுவலுக்கு தான். அதனால் இப்போ சோம்பு, வெங்காயம், தக்காளி போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ நம்ம அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துப்போம். தாளிக்கிறப்பே கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் தக்காளியோட. அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகட்டும், வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் அரை கிலோ கறி குழம்பு வைக்கிறதுக்காக வேக வச்சப்பே அதோடு சேர்த்து வேக வச்சுட்டேன். இந்த கறி வேக வைக்கிறப்ப அதுலேயும் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சுருக்கேன். முழு உருளைக்கிழங்காக போட்டு கறியோடு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். 2 துண்டெல்லாம் வெட்டி போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அந்த அரை கிலோ கறியை நல்லா வேக வச்சு எலும்பெல்லாம் எடுத்து குழம்பு வச்சுட்டு தண்ணியை கறியோடு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் அதை போட்டுட்டு அடுத்து மல்லித்தூள் போடுறேன். இந்த மல்லித்தூளையே நான் சோம்பு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சிருப்பேன். மஞ்சத்தூள் எல்லாமே இதில் போட்டு அரைக்கிறது எங்கள் ஊர் பழக்கம். அதனால் மஞ்சத்தூள் தனியாக சேர்க்க வேண்டாம், மல்லித்தூள்லேயே சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இதுதான் இந்த மசாலா, இந்த கறி குழம்புக்கு, இந்த கறி வறுவலுக்கு நான் சேர்க்கறது. பட்டை கிராம்புலாம் சேர்க்க மாட்டேன் நான். இந்த கறி வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். கரம் மசாலா மட்டும் போட்டால் போதும். இப்போ வேக வச்ச கறியை நல்லா தண்ணி கறி தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி எடுத்துடாதீங்க சூப்புக்குன்னு, அந்த கறியோட ருசி போயிடும். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். அதில் ஈரல் துண்டும் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம இதில் எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். எண்ணெயோடு வதக்கிட்டோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ இதில் இந்த வறுவலுக்கு தேவையான கல் உப்பு, இவ்வளோதான். இது மட்டன் சுக்கா செய்கிறதுலாம் பொடி செஞ்சு செய்வாங்க. இது கறி வறுவல். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சாப்பிட. அவ்வளோ அற்புதமான டிஷ் இது. ரொம்ப ஈஸியாக சும்மா 2 வெங்காயம் தக்காளியும் இந்த இதையும் போட்டு தாளிக்க வேண்டியது தான். இது தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காயில் சோம்பு, ஜீரகம், மிளகு, முந்திரி, கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சது, குழம்புக்கு அரைச்சது அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து அதையும் இந்த கறி வறுவலுக்கு சேர்த்துருக்கிறேன். இல்லை இப்போ நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கோம் அந்த தேங்காயில். அதெல்லாம் ருசி நல்லாயிருக்கும். அந்த கறியோட வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு துண்டு பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு எப்போதும் இது எதுக்கு சேர்க்குறதுன்னா, இந்த உப்பு உரப்புலாம் சமன்படுத்தணும். நம்ம சாம்பார் இது வறுவலுக்கெல்லாம், இப்போ சைவ சாப்பாட்டுக்கெல்லாம் வெல்லம் சேர்க்குற மாதிரி நம்ம அசைவ சாப்பாட்டில் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா அந்த ருசியை பேலன்ஸ் பண்ணும். அது உப்பு உரப்புலாம் இது கரெக்டாக ருசி நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூடவும் வச்சு சாப்பிட்லாம் கறி விற்கிற விலைக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி சுண்டி மசாலாலாம் கறியிலையும் உருளைக்கிழங்குலையும் ஒன்று சேர்ந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் வறுத்து எடுத்தாலும் சுருளை வந்திருக்கு பாருங்கள். இதான் கறி வறுவல். ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு வெங்காயம் தக்காளி தளித்து இறக்குனிங்கன்னா வேக வச்ச கறியை அற்புதமான கறி வறுவல். இது தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். கறி சூப்பு வச்சிங்கன்னா கறி சூப்போடு இதை சாப்பிட்லாம். அந்த கறி வறுவலை சப்பாத்தியோட சாப்பிட்லாம். இதை லஞ்சு பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கறி வறுவல் சாப்பிட. இடியாப்பத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இதான் இப்போ 5 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் கக்கி சைடெலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் இந்த மசாலா இந்த கறியோட வெந்ததுக்கு அடையாளம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா கறி வறுவல் ரெடி. நம்ம குழம்புக்காக வேக வைக்கிறப்பே நம்ம கறியும் வேக வச்சு எடுத்து வச்சிடுறோம். அதனால் இது பாருங்கள், ஈரல் துண்டோடு இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே சாப்பிட.
கறி குழம்போடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். விருந்துக்கு சாப்பிட பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு காரம் அதிகம் இருக்காது, ருசி நல்லாயிருக்கும் கறியில். இந்த கறி வறுவல் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு அற்புதமாக சட சட சடன்னு ஞாயிற்றுக்கிழமையில் விருந்து சாப்பிட்ட அளவுக்கு இந்த சாப்பாடு ருசியாக இருக்கும். அந்த கறி குழம்போட இந்த வறுவலையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ நான் சொன்ன மெத்தடில் ரொம்ப ஈஸியாக கறி வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்பலாம் மசாலா சேர்க்கலை, சும்மா தேங்காய் சேர்த்துருக்கேன், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.